7வது பண்டிகை. 7வது பண்டிகையாக அவர்கள் ஆசரித்தது கூடார பண்டிகை. கூடார பண்டிகையை தான் அவர்கள் 7வது பண்டிகையாக ஆசரித்தார்கள். அதற்கு சுக்கோத் அப்படின்ற ஒரு பெயர் கூட கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? இத நம்ம லேவியராகமம்ல 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நம்ம அதுல உள்ள எல்லா பண்டிகைகளையும் குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இதுல 24ஆம் வசனம் இந்த கூடார பண்டிகையை குறித்து அதிலே குறிப்புகள் இருக்கு. இந்த கூடார பண்டிகை 7ஆம் மாதம் அவர்கள் அனுசரித்திருக்கிறார்கள். 7ஆம் மாதம் 15ஆம் தேதி அவர்கள் இந்த கூடார பண்டிகையை கொண்டாடி இருக்கிறாங்க. கூடார பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, ஆண்டவர் 40 வருடங்களாக மக்களை, இஸ்ரவேலின் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு வீடோ அல்லது அரண்மனையோ கிடையாது. வர்ற வழியில எங்கெல்லாம் தங்கலாம்னு சொல்லி ஆண்டவர் நியமிக்கிறாரோ, அதாவது எங்கே அக்கடி ஸ்தம்பமும் எங்கே அந்த மேக ஸ்தம்பமும் நிற்கிறதோ அங்கே என்ன செய்தார்கள்? அவர்கள் கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்திலே குடியிருந்தார்கள். எப்போ மறுபடியுமாக இந்த அக்கனி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அங்கே இருந்து நகலுமோ அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த கூடாரங்கள் எல்லாம் வேக வேகமா என்ன செஞ்சிருவாங்க, கலட்டி எல்லா அவங்களுடைய உடன்மைகளை எல்லாம் பேக் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, நடக்க ஆரம்பிச்சு. யாத்திராக பகுதியில நம்ம இத வாசிச்சிருக்கிறோம், இத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவங்க யாத்திரையாக எங்க வரைக்கும் வர்றாங்க, கனான் தேசத்து வரைக்கும் நடந்தே வருகிறார்கள். அப்படி வர்றப்ப ஆண்டவர் களைப்பு நிமித்தமாக அவர்கள் தங்குவதற்காக போடப்பட்டதுதான் இந்த கூடாரம். இதை அவர்கள் நினைவு கூறும்படியாக, அதாவது நான் 40 ஆண்டுகள் உங்களை வழிநடத்தி வந்தேனே, அப்பெல்லாம் நீங்க கூடாரம் போட்டு அங்கே தாவரித்திருந்தீர்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைவு கூறு வண்ணமாக இந்த கூடார பண்டிகையை 7ஆம் பண்டிகையாக கொண்டாட சொல்லி இருந்தார். அதற்கும் சில சாக்கிரமம் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் ஒவ்வொரு அனுசரிப்புகளுக்கு, அதாவது இதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருந்தார். இந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்த பண்டிகைக்கு அப்ப அவங்க யாரும் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க, அரண்மனையில இருக்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, வெளியே ஒன்றாக இருந்து அங்கே கூடாரம் போட்டு, ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஆட்களும் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு கூடாரங்களை போட்டு அங்கே அவங்க தங்கி இருந்து 7 நாட்கள் இந்த கூடார பண்டிகையை கொண்டாடுவாங்களாம். ஒவ்வொரு நாட்களும் அவர்கள் அந்த கூடாரத்துல தேவ சமூகத்துல போய் என்ன செய்வாங்க, அவங்க பலி செலுத்தி இந்த கூடார பண்டிகையை கொண்டாடி இருக்கிறாங்க. 70 காளைகள், 14 ஆட்டுக்குட்டிகள், 98 ஆட்டுக்குட்டிகள், 14 ஆட்டுக்கடாக்கள், 7 ஆடுகள், இவ்வளவும் அவங்க என்ன செஞ்சாங்க, பலி செலுத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 189 மிருகங்கள் அவங்க என்ன செய்வாங்களாம், பலியாக ஆண்டவர்களுக்கு செலுத்துவார்களாம். முதல் நாள் என்ன செய்வாங்கன்னா, சர்வாங்க தகன பலி செலுத்துவார்கள். 13 காளைகளை செலுத்துவார்கள், 2 ஆட்டு கடாக்களை செலுத்துவார்கள், 2 ஆட்டு குட்டிகளை செலுத்துவார்கள். பிறகு ஒரு வெள்ளாட்டங்கடாவையும் அவர்கள் பலி செலுத்துவார்கள். 2ஆம் நாளும் போய் 12 காளைகள், 2 ஆட்டுக்கடாக்கள், 14 ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு வெள்ளாட்டங்கடாயையும் என்ன செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. 3ஆம் நாளும் அவ்விதமாகவே சென்று 11 காளைகளையும், 2 கடாக்களையும், 14 ஆட்டுக்குட்டிகளையும் என்ன செய்வாங்களாம், பலியாக செலுத்துவாங்களாம். இவ்விதமாக அவர்கள் வெள்ளாட்டங்கடாவை அவர்கள் பலி செலுத்துறப்பெல்லாம் பாவ நிவாரண பலியாக அதை என்ன செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. இந்த நியமனம் அவர்கள் 7 நாட்களும் ஆசரித்தார்கள் இல்லையா? அந்த 7 நாட்களும் அவங்க ஆசரித்த பின்பு அந்த 7ஆம் நாளில 8ஆம் நாளில அவங்க என்ன செய்வாங்கன்னா, இத ஒரு பெரிய ஒரு, அதாவது ஆரவாரத்தோடு, துதியோடு, சத்தத்தோடு அவர்கள் ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடுவாங்களாம் இந்த கூடார பண்டிகை. இப்பவும் கூட இந்த கூடார பண்டிகை யூதர் ஜனங்கள் மத்தியில இருக்கு. இப்பவும் அவங்க கூடார பண்டிகை, இப்பதான் அவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க கூடார பண்டிகை கொண்டாடினார்கள். வருஷம் அவங்க கூடார பண்டிகை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப சரி, அப்ப இப்ப நமக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நமக்கு இந்த கூடார பண்டிகை உண்டா? கண்டிப்பாக உண்டு. எப்படி? தேவன் நமக்கு கூடாரங்களை அமைத்து கொண்டாடணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரா? இல்ல. ஆனா அவர்கள் எப்படி 400 வருஷங்களாக அடிமைப்பட்டு 40 ஆண்டுகள் அவர்களை வழிநடத்தி கானான் தேசத்தை காண வைத்தாரோ, அப்படியாகவே இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக ஏகபலியாக தன்னை ஒப்பு கொடுத்து, நம்மளை மீட்டெடுத்து, நம்மளை விடுதலை செய்து, நம்மளை என்ன செய்திருக்கிறாரு, தேவாலயத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்.
ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு சபையும் நமக்கு என்னதுதான்? கூடாரம் தான். ஒவ்வொரு முறையும் நாம் இங்கே கூடும் பொழுதெல்லாம் கூடார பண்டிகையை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா? முதல் வாரம் நம்ம கொண்டாடுற அந்த பண்டிகையில அதாவது மாதத்தின் முதலாம் வாரம் என்ன செய்யறோம்? எல்லாருக்கும் ஃபீஸ்ட் வைக்கிறோம் இல்லையா? கிட்டத்தட்ட நம்ம நம்ம சபையில ஒரு அனுசரிப்பு உண்டு. என்னது? இனிப்பு வழங்கப்படும் எல்லாருக்குமே. அன்று நிச்சயமாக நமக்கு என்ன உண்டு? நமக்கு நற்கரணை உண்டு இல்லையா? இது எப்பயுமே நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? ஃபாலோ பண்ணி கொண்டே வர்றோம். காரணம் என்ன? அந்த கூடார பண்டிகை அப்ப இஸ்ரவேலின் ஜனங்கள் எப்படி ஞாபகப்படுத்தி அவர்கள் நினைவு கூர்ந்தார்களோ அவ்விதமாக நாமளும் நினைவு கூர்ந்து ஆண்டவர்களுக்கு நன்றி பலியை செலுத்தும் விதமாக, இதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு தேற்றளவானாக இருக்கிறாரே அப்படின்னு உணர்ந்து அவருக்கு நன்றி செல்லுமனாக துதிகளை செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி இன்னும் அதிகமாக பாடி ஆராதனை செய்து துதித்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நற்கரணியிலே நாம் பங்கு பெற்று நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவருக்கு அந்த துதிகளை செலுத்தி அவர் செய்த நன்மைகளை நினைத்து கூடார பண்டிகையை கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த கூடார பண்டிகை நாம் வாரம் செலுத்துவதற்கு நாம் பாக்கியம் பெற்றவர்கள் இல்லையா? ஏன்னா இனி வரும் காலத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து பூமியில வந்து மறுபடியுமாக நடுவானத்தில் இறங்கும் பொழுது இந்த கூடாரத்துக்குள் இருக்கிற சபைக்குள் இருக்கிற நம்மைத்தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? கூட்டி சேர்ப்பார். சபையை விட்டு வெளியே இருக்கிற யாருக்கும் அந்த நன்மை கிடைக்க வாய்ப்பில்லை. கர்த்தருடைய நாமத்தினால நாமும் பாக்கியம் பெற்றவர்கள். தேவாலயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நல்ல விதத்துல நம்ம பயன்படுத்தி ஆண்டவருக்கு துதிகளை செலுத்தி நாம் அதை கொண்டாடுவோம். ஆமா. Hallelujah.